விஷாலோட மைண்ட் வாய்ஸ் என்னவா தெரியுமா இருக்கும், அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், 10 வாரம் வந்து விஷால் வந்து எப்படி சொல்றது, ஜம்முன்னு மத்தவங்க பின்னாடி பேசிக்கிட்டு முன்னாடி எதுவுமே பேசாம ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரே ஒரு வாரம் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி பேசலாம், கேப்டன் ஆகி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாரு. அப்படி ஆசைப்பட்டது ஒரு குத்தமா போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா விஷாலே உனக்கு தேவைதாயா, எப்படி தர்ஷிகாவை ஏமாத்திட்டு அசினு ஓடனல உனக்கு தேவைதாயா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விஷாலோட கேப்டன்சி வந்து ரொம்பவே பயாஸ்டா தான் இருந்தது. ஆக்சுவலா நிறைய இடத்துல விஷால் உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா விஷால பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஓவரா ஃபுல்லா மறைச்சது எங்கன்னா, அங்க வந்து அசினு ஒரு கேரக்டர் தூக்கி உள்ள விட்டார்ல, அங்கதான் பாத்தீங்கன்னா விஷாலோட கேப்டன்சி டோட்டலா பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல உண்மையிலே விஷால பத்தி சொல்லணும் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாருங்க. அதுவும் எப்படி சொல்றது, ரஞ்சித் கேப்டன்சி கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சூப்பரா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ஒரு எப்படி சொல்றது பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. இது எல்லாமே விஷால் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அந்த அசின்ற ஒரு கேரக்டரை உள்ள விட்டு எனக்கு தெரிஞ்சு அசிங்கப்பட்டு போனது விஷால் மட்டும்தான். அதாவது விஷால் வந்து யார் அடிச்சாலும் ஏத்திருப்பாரு. கூடவே இருந்த இந்த சௌந்தர்யாவும் பவித்ராவும் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இவங்க கூட தான் சுத்திட்டு இருந்தாரு. அதாவது பிங்க் டீமுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சௌந்தர்யா கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு கேரக்டர்களுமே சேர்ந்து விஷால எல்லாரும் முன்னாடி ஆமா சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் டீமுக்கு மட்டுமே சாதகமா இருந்தாரு, அசின்ட்ட மட்டும் தான் கத்துனாரு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து விஷாலுக்கு வந்து அப்படியே மன உடைச்சல் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கோவம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட சுத்திட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் நீங்க சொல்லல. பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்ல, அப்போ வந்து சொல்லிருக்கீங்களா விஷால் நீ வந்து இந்த மாதிரி பயாஸ்டா இருக்க, இந்த மாதிரி தப்பு பண்ற அப்படின்ற மாதிரி பவித்ரா அப்ப சொல்லவே இல்லை. அதே மாதிரி சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் எதுவுமே சொல்லல. இப்ப விஜய் சேதுபதி கேட்கிறாரு நேத்து, அதாவது விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு, நாளைக்கு வந்து விஷாலுக்கு சம்பவம் இருக்கு, ஜெஃப்ரிக்கு சம்பவம் இருக்கு, முத்துகுமரனுக்கு சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்து தான் நேத்தே போனாரு. சோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி தெரியும் கேப்டன்சி எப்படி இருக்கு, அன்பான கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்பாருன்னு. அதுக்கேத்த மாதிரி கேட்டாரு. கேட்ட உடனே இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் பவித்ராவும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொன்னா வெளுத்து விட்டுருவாங்க. சோ கம்பல்சரி நெகட்டிவா தான் பேசணும். விஜய் சேதுபதி பொறுத்தவரை எப்படி தெரியுமா, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆனா நான் நினைக்கிற விஷயத்தை நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பாசிட்டிவா தான் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷாலுக்கு இல்ல செய்க உங்களுக்கு தான் செய்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டைவர்ட் டைப் பார்த்தீங்கன்னா பொளந்து விட்டுருவாரு. அதுதான் விஜய் சேதுபதி இவ்வளவு நாள் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே அது வந்து பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி இவனை வந்து தப்பா தான் பாக்குறாருன்னு, அதாவது அவன் பண்ண தப்புன்ற மாதிரி தான் சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி எந்திரிச்சு நின்னா அவன் பண்ண தப்புன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வகையில சௌந்தர்யாவும் சரி பவித்ராவும் சரி எந்திரிச்சு விஷால் ஆமா சார் அவன் ரொம்பவே பயாஸ்டா தான் சார், அவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மட்டும் கத்திட்டு அவங்க கிட்ட கத்தல சார் அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்திட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு பேசுனதா விஷாலுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இதை தவிர முக்கியமான ஒரு ஆள் ஜாக்லின் தான் கண்டிப்பா இந்த பிரச்சனையை பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நேத்தே எடுத்தாங்க. சார் அன்சிதாக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப லாக்ல இருக்கும்போது அங்க யார் எங்களை பிடிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அன்சிதா மட்டும் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க, இல்ல விஷால் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. சோ அன்சிதா மட்டும் கேப்டனை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேத்தே விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாரு, ஓகேமா அந்த விஷயத்தை தனியா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பயே விஷாலுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வார்த்தை வேறு விட்டுருந்தாரு ஃப்ராடு கேப்டன் அப்படின்ற மாதிரி. ஸோ விஷாலுக்கு நேற்று ஆக்சுவலாக இன்ட்டு கொடுத்துட்டாரு, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஜை இருக்குது. அதுவும் நேற்று ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, சே நம்மளை வந்து இப்படி பேசிட்டாரு ஃப்ராடு கேப்டன் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கில்ட் வந்துருச்சு. அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, நம்ம வந்து கேப்டன்சியை பயங்கரமாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு போல. விஷால் எங்கே திரும்ப தப்பு பண்ணிட்டாரு, ஆக்சுவலாக அன்சிதா விஷயத்தில் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இங்கே ஜாக்லினும் சொன்னாங்க, முத்துக்குமரன் சொன்னாங்க, டே இந்த மாதிரி நீ அங்கே மட்டும் கத்தலடா இங்கே கத்தலடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லி விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியவே இல்லை. சரி ஓகே அன்சிதாக்கு ஹெல்ப் பண்ணும், பிங்க் டீம் ஹெல்ப் பண்ணுன்ற நினைப்பு இருக்குல்ல, அப்ப நீ என்ன பண்ணணும், கேப்டன் அங்க இருந்திருக்கூடாது. ஏப்பா நான் கேப்டன் இல்லப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டீம்ல ஒரு மெம்பர் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கேப்டனா வந்து ஒரு எப்படி சொல்ற ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அதுல ஒருத்தவங்க வந்து டயர்ட் ஆகும் போது அவங்கள மட்டும் பிரிச்சு விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து வந்து திருப்பி இவங்களை அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் டோட்டலா அன்ஃபேரா இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேத்தும் விஷாலுக்கு செய்க இன்னைக்கு சிறப்பான செய்க அப்படின்னு, ஏன்னா மெயின் டாபிக் கேப்டன்சி எப்படி இருந்தது. ஸோ ஜாக்லின் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆமா சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஜாக்லின் கத்தும்போது மட்டும் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி கத்துவாரு, அங்க மட்டும் அன்சிதா இல்ல அசின் ஏதோ சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசுவார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இதுக்கு தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு, ஏன்பா உனக்கே தெரியலையா நீங்க இந்த மாதிரி ஜாக்லின் பேசுறதும் அன்சிதா கிட்ட பேசுறதும் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தான், நீங்க கேட்கறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது, கேட்டாலும் அந்த ஆளுக்கு புரியாதுங்க, அதுதாங்க உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா விஷாலுக்கு இது தெரியாம பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல தெரிஞ்சுதான் பண்றாரு. அசினுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி தான் பண்றாரு. ஏன்னா அசினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. எனக்கு வந்து நேத்து வந்து ஒரு காப்பு கொடுத்தாருல, அந்த காப்பு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸா எப்படி சொல்ல ரொம்பவே ஃபீலா ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப கனெக்ட் ஆகி தான் அந்த காப்புலாம் கொடுக்குறாரு. நேத்து லைவ் இது வெள்ளிக்கிழமை எபிசோட்ல பாத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காப்பு எல்லாமே கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக்குறாரு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து தர்ஷிகா வெளியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்களே அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா உள்ள இருக்க வரைக்கும் அவங்களுக்கு செம்ம காண்டு என்னன்னா
இந்த மாதிரி விஷால் கிட்ட நானும் விஷாலும் க்ளோஸ்னு தெரியும். நான் அன்ஷிதா எதுக்கு குறுக்க வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செம்ம காண்டா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று நடந்த அந்த கிளிப்பிங்ஸ், நேற்று நடந்த அந்த சம்பவத்தை தர்ஷிகா வெளியிலேருந்து பார்க்கும்போது, அட துரோகி, நான் வெளியே வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ உனக்கு நல்லதா போச்சுலடா, இப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்களா, ஒன்று மண்ணா ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா அன்ஷிதாவை தர்ஷிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயம் ஒரு கனெக்ட் ஆகி ஒன்று போயிட்டு இருக்கோம், நடுவில் இது எதுக்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி தான் அன்ஷிதா குறுக்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி சொல்றது, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க மீன்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தர்ஷிகாக்கு அப்பயே உள்ள இருக்கும்போது காண்டு தான். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்த தர்ஷிகா அன்ஷிதா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் அப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஓகே ஒரு மாதிரி லவ் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏமா குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அன்ஷிதா மேலே எந்த அளவுக்கு தப்பு இருந்ததோ அதே மாதிரி விஷால் கிட்டே இருந்தது. ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை லவ் பண்ணுறன்னு சொல்லலை, அது மாதிரி லவ் பண்ணலன்னு சொல்லலை. அது மாதிரி எப்படின்னா வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தா. அப்படி கடைசியில் போகும்போது கூட நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா தர்ஷிகாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து கண்டென்ட் கோஸ்தான் யூஸ் பண்ணாரு. ஒரு லவ் கண்டென்ட், ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருந்தா ஓப்பனாக சொல்லியிருப்பாரு, ஆமாமா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் வெளியே போய் நம்ம பார்த்துக்கலாம், ஓகே இப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, இது இங்கே கண்டினியூ பண்ணவனா வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் எந்த விதமான ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்காம கடைசி வரைக்கும் எப்படி சொல்றது, அந்த பக்கத்துலேருந்து மட்டும் நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்காம கடைசியில் ஃப்ரெண்டாக வந்து அமுச்சு வச்சாரு. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா தான் இதில் கொஞ்சம் ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி விஷாலுக்கு வந்து சிறப்பான செய்கை அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விஷாலோட கேப்டன்சி ரொம்பவே பயாஸ்டா தான் இருந்தது. அதுலயும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் டீமுக்கு ஆதரவாளராக தான் விஷால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயல்பட்டாரு அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். எப்படி சொல்றது, விஜய் சேதுபதி கம்பல்சரி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதனால தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒட்டுமொத்த பேர் எந்திரிச்சு என்ன பண்ணிடுறாங்க, விஷாலுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. விஷாலோட மூஞ்சிக்கு ஒரு ஜூம் ஒன்று போனாங்களே, அப்போ நோட் பண்ணீங்களா? அதை பார்க்கும்போது உண்மையிலேயே பாவமாக தாங்க இருந்தது. சே 10 வாரமா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பின்னாடி மட்டும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்த பையன்டாவன் அவனை ஒரு வாரம் கூட்டு வந்து கேப்டன் ஆகி கூட்டிட்டு ஏன்டா இப்படி அடி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விஷாலுக்கு இப்போதான் தெரியும் முன்னாடி பேசினா என்ன நிலைமை வரும்னு. ஏன்னா இவ்வளவு நாளா விஷால் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, பின்னாடி மட்டும் தான் அவரோட ஒப்பீனியன் வைப்பாரு. அதாவது இப்போ முத்துக்குமரன் பண்ணது எவ்வளவு தப்பு தெரியுமா, முத்து வந்து கேடியா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பத்தின ஒப்பீனியன். அதே மாதிரி ஜாக்லின் வந்து எவ்வளவு கேடி தெரியுமா, ஜாக்லினோட ஃபேஸ் ரியாக்ஷன் எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பின்னாடி தான் வச்சிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆகி அது எல்லாத்தையும் முன்னாடி ஃபேஸ் பண்ணாரு. ஃபேஸ் பண்ணதுக்கே பாத்தீங்கன்னா விஷாலோட கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன் ஆக்கினவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல விஷால் ஜெயிச்சதே பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட ஃபேவரட்டிசம், அவங்க யாருக்கு வந்து விருப்பப்படுறாங்களோ அவங்கள தான் வின் பண்ண வைக்கணும். இன்னொன்று பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை கேப்டன் ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா விஷால் கேப்டன் ஆனால் ஏதாவது பண்ணுவாரு, அவருக்குன்னு ஏதாவது பொட்டன்ஷியலாக கொஞ்சம் வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கே விஷாலுக்காக வச்சுதான். விஷாலை எப்படியாவது கேப்டன் ஆக்கணும், அவனை வந்து கேப்டன் ஆக்கணும்னா இப்போ வீட்டுக்குள்ள மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்த வந்து எப்படி சொல்றது, இப்போ இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்கல, அதுல என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து முத்துக்குமரன் விட்டு கொடுத்துட்டாருந்தாங்க. அப்ப போன வாரம் வச்சது வந்து ஃபேவரட்டிசம்னா அதுவும் தப்பு தானே. இப்போ அவங்க ஜெயிச்சு தான் விளையாடணும், அவங்க விளையாடி தான் ஆக்சுவலா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த வாரம் வச்ச டாஸ்க் ஓகே, அப்போ போன வாரம் வச்ச டாஸ்க் அப்படிப்பட்ட டாஸ்கே இல்லையே. அப்ப பிக் பாஸ் டீமுக்கு தேவைனா என்ன வேணா பண்ணிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து விஷால கேப்டன் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் பண்ணாங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரட்டிசம்ல தான் விஷால் ஜெயிச்சாரு. ஸோ அந்த கடமை எப்படி சொல்றது, அந்த ஒரு எப்படி நன்றி கடன் சொல்லுவாங்களா, அந்த நன்றி கடனுக்கு தான் ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சாரு. யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து நின்னாங்களோ ஸோ அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச செய்கையை செஞ்சாரு. ஸோ அதுக்கேற்றதுனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரால் முடிஞ்ச செய்கையை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல இது மட்டும் இல்லைங்க, முத்துக்குமரனுக்கும் சிறப்பான செய்கை இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நேற்று முத்துக்குமரனை அடிக்காத காரணமே இன்னைக்கு அதுக்கு தனி செக்மெண்ட்டாக வச்சு அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, 2 நாளாக ஒரு மனுஷன் வந்து சாரின்னு தொடர்ந்து கேட்டுருக்காரு. ஸோ அப்படி கேட்டுமே பிக் பாஸும் மனசிறங்கல. விஜய் சேதுபதி நேற்றே சொன்னாரு, அவரும் பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பெருசா அடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்ப முடியலங்க, கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கண்டென்ட்னு முடிவாயிடுச்சுன்னா வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.